வணக்கம். நான் வசந்தி செழியன். வாங்க, நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு பச்சை சுண்டக்காய் போட்ட காரக்குழம்பும், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொடி மாசும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சை சுண்டைக்காயை நல்லா தட்டி தண்ணியில போட்டு வச்சுக்கணும். எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். நீங்க எவ்வளவு பூண்டு வேணாலும் இந்த குழம்புக்கு போடலாம். அதே போல சின்ன வெங்காயம், அதுவும் முக்கியமானது. இல்லாதவங்க பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு அது நல்லா பொரிஞ்சு வதங்கட்டும்ட்டு நம்ம நசுக்கி வச்சிருக்கிற பச்சை சுண்டைக்காயையும் அதற்கப்புறமா தக்காளியையும் போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள். நான் குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் மிளகாத்தூள் எல்லாம் எங்க வீட்டுல ஒன்னே தான். அதையே தான் நான் ஆட் பண்ணுவேன். நீங்க தனித்தனியா போடுறதா இருந்தா மிளகாத்தூளுக்கு தனியாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைச்சலையும் போட்டு நல்ல குழம்பு கொதிக்கணும். பெருங்காயம் கட்டியா இருந்தா அதையும் சேர்த்துக்கோங்க, இன்னும் மணமா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சுண்டக்காய் காரக்குழம்பு செய்யறதுக்கு நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா ரொம்பவும் நல்லது. பொதுவாவே சமையல்ங்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்தது. அந்த பக்கம் கொதி வரட்டும், இந்த பக்கம் நம்ம உருளைக்கிழங்கு பொடி மாசு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி. இது எல்லாம் இஞ்சி பொடியை கட் பண்ணி போடுங்க, பேஸ்டா போடக்கூடாது. காரமே பச்சை மிளகாய் காரம் தான். அதுக்கப்புறம் உப்பு போட்டு வதங்கட்டும்னு சொல்லி இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நீங்க பொடியை வேணாலும் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. அந்த எண்ணெயிலே தண்ணி எல்லாம் ஆட் பண்ணவே கூடாது. அப்படியே அது வதங்கி வர வேண்டியதுதான். எப்படி வந்துருச்சு பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. வேணும்னா இன்னும் நீங்க ரிச்சா வேணும்னா தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சமையல் ரெடி. பாருங்க, சுண்டக்காய் காரக்குழம்பும் உருளைக்கிழங்கு பொடி மாசும் சூப்பரா ஆயிடுச்சு. இதுல ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசோட சேர்த்து சாப்பிட்டா ஆஹா, சூப்பருங்க, தேவாமிர்தமா இருக்கும். இன்னும் இந்த காரக்குழம்பு ஊற ஊறத்தான் இன்னும் டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.